படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு டிகே டிவி. நாம் தமிழர் கட்சியுடைய கோபாசே ஆன சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். மக்களே, இவர் ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டார், என்ன காரணம், இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான முகாந்திரம் இருக்குதா இல்லையா, என்ன செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு, இவருக்கு அரெஸ்ட் பண்ணதா சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் அப்படிங்கிறதும், அது அபத்தமான காரணமா இல்லை சரியான காரணமா, எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். Eight 7/2024. ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்து ஒரு பெண் நிற்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுற அபிநயான்ற பெண்ணுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் பிளான் பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சி. அந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்துக்கிறாரு, அதில் சாட்டை துரைமுருகன் கலந்துக்கிறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது 2 பாட்டு பாடுறார். அந்த 2 பாட்டு என்ன அப்படிங்கிறதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் மக்களே. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, கலைஞர் அவர் பெயரனவன், தளபதியின் தமையனவன், இணக்கமாக நடந்திடுவான், எல்லோரையும் இணைத்திடுவான், குடிசைகளை ஒழிக்க வந்த உதயமான புதிய நிதி, உதயநிதி உதயநிதி, உலக உருட்டு உதயநிதி, முட்டையை தூக்கிடுவார், செங்கசை கோவாக மாறிடுவார், மோடியை பார்த்து விட்டால் குப்புறப்படுத்து கும்பிடுவார், உதயநிதி உதயநிதி, 30,000 கோடி கொள்ளையடிச்ச உதயநிதி, ரெட் ஜெயந்த் மூவிஸில் திரையரங்கை ஆக்கிரமித்து திரைப்படங்களை நாசமாக்கிய திரையுலக கலைஞனவன், அல்ல திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன். அப்ப நாங்கள என்ன திறமை இல்லாத மனிதனா? யாரோடும் பழகிடுவார், இணக்கமாக நடந்திடுவார். ஆமா, நாங்க எல்லாரையும் பார்த்தா கடிச்சு வச்சிருவோம். அவர் மட்டும் யாரோடும் பழகிடுவார், எல்லாரோடும் இணக்கமாக நடந்துடுவார். கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி, அண்ணா வயசு பாத்துக்க, சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ணா வயசு வராது, அது ஹைப்பிச்சுப்பா, அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு பாட்டு திரு உதயநிதி ஸ்டாலினை வர்ணித்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு திரு கருணாநிதியை வர்ணித்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. இப்போ இந்த 2 பாட்டில் இதில் எதற்கு அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதை திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வெளியிட்டிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு படிச்சிடுற மக்களே, அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரியும். திரு ஏ.கே. அருண் என்பவர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கொடுத்த புகாரின்படி கடந்த 8/7/2024 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்பவர் பேசிய வீடியோவை சமூக வலைதளத்தில் கடந்த 8/7/2024 யூடியூப் சேனலில் பார்த்தேன். இறுதிக்கட்ட பரப்புரை ஒரத்தூர் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. மேற்படி வீடியோவில் சண்டாலா என்ற பட்டியல் இன சாதியை குறிப்பிட்டு இழிவுபடுத்தும் விதமாக பொதுவெளியில் பேசியுள்ளார் என்றும், மேலும் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக புதைத்திட்ட கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி என்று பேசியுள்ளார் என்றும், பொது இடத்தில் இவ்வாறு பட்டியலினத்தவரை உள்நோக்கத்துடன் இழிவுபடுத்தும் விதமாக அவமானப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார் என்றும், இவ்வாறான அவரின் செயல் மற்றும் பேச்சு சாதி ரீதியாக பட்டியலினத்தவருக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் இடையே சாதி மோதலை உருவாக்கும் விதமாகவும், மேலும் மறைந்த ஒரு கட்சித் தலைவரை இழிவுபடுத்தி பேசி மற்ற கட்சிகளுக்கிடையே பிரச்சனையை உண்டாக்கி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்தில் அமைகிறது. எனவே மேற்படி சாட்டை துரைமுருகன் என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி மேற்படி புகார்தாரரான திரு ஏ.கே. அருண் 10/2/2024 புகார் கொடுத்துள்ளார்.
மேற்படி புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் குற்ற எண் நம்பர் 34/2024 under the section 196 of 1, 192, 353, 111 subsection 1, subsection 2, BNS and 3 of 1 of RFS of the SCST Prevention of Atrocities Act 1989 படி அவர் மீது வழக்கு பதிவு செய்து மேற்படி வழக்கின் எதிரி சாட்டை துரைமுருகனை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட உள்ளார். இது கொடுத்துருக்காங்க மக்களே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் அவருடைய திருச்சியில் இல்லை, அவர் தென்காசியில் இருந்திருக்காரு. தென்காசியில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போயிட்டு அவரை ஒரு விடுதியில் ஒரு ஹோட்டலில் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. திருப்பி திருச்சி சைபர் கிரைம் வந்திருக்கிறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. அவர் மீது SCST ஆக்ட் போடப்பட்டிருக்கிறது மக்களே. இப்போது ரிமாண்டு கூட்டு போயிருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்து வரைக்கும் ரிமாண்ட் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு விவரம் வெளியாகலை, தகவல் வெளியாகலை மக்களே. ஏனென்றால் கண்டிப்பாக ரிமாண்டு போகிறப்போ 2 விஷயம் போடுவாங்க. ஒன்று, அப்ஜெக்ஷன் ஃபார் ரிமாண்டு போடுவாங்க. இந்த வழக்கு என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போடப்பட்ட வழக்கு அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் ஃபார் ரிமாண்டு கொடுப்பாங்க. அந்த அப்ஜெக்ஷன் ஃபார் ரிமாண்ட் அப்படிங்கிறதை அவர்கள் நீதிபதி ஏற்றுக்கிறாரான்னு பார்க்கணும். சப்போஸ் இல்லைங்க நான் ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொன்னார்னால் அண்ட் தென் அவர் மேலே அவருக்கு உடனடியாக பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணுவாங்க. அதாவது SCST ஆக்டை பொறுத்தளவுக்கு பெயில் அப்படிங்கிறதை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறதை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் பெயில் அப்படின்னா SCST ஆக்டு போட்டாங்க, ரிமாண்டு கூட்டு போயிட்டாங்கன்றப்ப அங்கே பெயில் தான் மூவ் பண்ணுவாங்க. பட் ரிமாண்ட் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறதே கண்டிப்பாக மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீதிபதி அவர்கள் வந்திருக்கலாம், விசாரணை அதாவது ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கலாம். இது நமக்கு இன்னும் விவரம் தெரியாமல் இருக்கின்றது மக்கள் இப்போ நான் பேசுகிற தருணத்தில். சரி, இப்போது இவர் பேசிய இந்த 2 பாடலை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பாட்டு எங்கேருந்து ஒரிஜினல் வேர்ஷன் இருக்குன்றதை பார்க்கணும். இப்போது அவர் கருணாநிதி அவர்களை பற்றி பேசியதற்காகத்தான் அது வழக்கு போடப்பட்டிருக்கிறதாக தான் புகார் இருக்கின்றது ஆஸ் பர் தி திருச்சி கமிஷனர் ரிப்போர்ட். இப்போது இந்த பாட்டுக்கு கேட்ட மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு தோணும் மக்களே. இந்த பாட்டுடைய ஒரிஜினல் வெர்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பாருங்க. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவன் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி, பன்னாடும் புகழ் பாடி பணிகாட்டி அணிநாட்டி கொண்டாடும் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இது நாகூர் ஹனிஃபா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பாடகர் திமுகவுக்கு ஆதரவாக அவர் வில்லுப்பாட்டு பாடின ஒரு வீடியோ, ரேர் ஃபுட்டேஜ், ரைட். இப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஃபுட்டேஜ், அவர் பாடிய ஒரிஜினல் ஃபுட்டேஜ். ஆனால் அதற்கு பிறகு இது மிமிக்குன்னு சொல்கிறதா இல்லை உண்மையாக நாகூர் ஹனிஃபா தான் பாடினாரா அப்படின்னா, நாகூர் ஹனிஃபா பாடின மாதிரியான தரவு எங்கேயுமே கிடையாது, நம்ம விசாரித்து பார்த்தோம். அப்போ என்னென்னா மிமிக் பண்ணி வேறு ஒரு பாடகர் அவர் குரல் மாதிரியே வச்சு பாடி இதை இன்னொரு விதமாக வேறு மாதிரி வார்த்தைகளை போட்டு லிரிக்ஸை போட்டு இந்த ஒரு பாட்டு பாடப்பட்டிருக்கின்றது. அந்த பாட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, பல குடும்பங்கள் சீர்கெட காரணம் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி,
பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி. இப்போ நீங்கள் பார்த்த இந்த பாட்டு அப்படிங்கிறது அதிமுகவுடைய மேடைகளில் தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க மக்கள் விசாரித்து பார்க்கும் பொழுது. இப்போ இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறாங்க, சண்டாலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இப்போ சண்டாலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். அதாவது சண்டாலா அப்படின்னால் சமஸ்கிருதத்தின்படி பிணங்களை அப்புறப்படுத்துவதை கையாளும் ஒருவரை குறிக்கும் சமஸ்கிருத வார்த்தையாகும் அப்படின்னு சொல்லுது அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை. மேலும் இந்து தாழ்த்தப்பட்ட சாதி பாரம்பரியமாக தீண்டத்தகாதவராக கருதப்படுகிறது இந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. ஸோ சண்டாலா அப்படிங்கிற வார்த்தைக்கு பாரம்பரியமாக தீண்டத்தகாதவராக கருதப்படுபவர் தான் இந்த சாதியை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. இப்போது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு எஸ்சி ஸ்டேட் போடப்பட்டிருக்கின்றதை பார்க்க முடிகிறது மக்களை. ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், சாட்டை துரைமுருகன் தானா இவரே இந்த வார்த்தையை லிரிக்ஸாக எழுதி பாடியிருக்காரா அப்படின்னு கேட்டால் பாயிண்ட் 1 அது கிடையாது. இது நம்ம இந்த ஒரு இப்போ நான் போட்ட இந்த வீடியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து இந்த டிசைன் பண்ணி எழுதி பாடி இதுக்கு வந்து வெவ்வேறு ஃபோட்டோஸ்லாம் போட்டு கொலாஜ் பண்ணி வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது இது ரொம்ப நாளாகவே இந்த பாட்டு வந்து நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற பாட்டைத்தான் சாட்டை துரைமுருகன் பாடியிருக்காரு பொது மேடைகளில். அப்போது அவர் இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தையை அவர் தான் ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்தினார் அப்படிங்கிற எந்த விதமான தரவும் இருக்கிற மாதிரி தெரியல மக்களே. அப்போது இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது ஒரு அரசியல் வழக்காகத்தான் பார்க்கப்படுகின்றது. இட்ஸ் அ பர்ஃபெக்டான ஒரு பொலிட்டிக்கல் அரெஸ்ட்னு பார்க்கலாம். ஏன்னா இவரே உருவாக்கி சாட்டை துரைமுருகனே அந்த பாட்டை வந்து லிரிக்ஸ்லாம் உருவாக்கி பாடியிருந்தார்னால் அவர் பண்ணது மிகப்பெரிய தவறு. ஆனால் இருக்கிற பாட்டை தூக்கி ஒரு பாடியிருக்காரு பொது மேடையில் அப்படிங்கிறப்போ அவர் தான் அந்த தப்பை பண்ணாருன்றது எப்படி சொல்ல முடியும் நமக்கு தெரியல மக்களே. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் அரெஸ்ட்டாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இப்போ அடுத்தது ஏன் இந்த பொலிட்டிக்கல் அரெஸ்ட்டு என்றைக்கும் இல்லாமல் திடுதுப்புன்னு ஏன் சாட்டை துரைமுருகனை காரணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம விசாரித்து பார்க்க முடிகின்றது. என்ன பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றன. இது வந்து இப்போதைக்கு தகவலாக மட்டும்தான் இருக்க முடியும். இது உறுதிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது 2026 தான் தெரியும் நமக்கு. ஏன்னால் லாஸ்ட் மினிட் கேன் ஹேப்பன் லாஸ்ட் மினிட்னு சொல்லுவாங்க பாலிடிக்ஸை பொறுத்தளவுக்கு. இதுவரையில் சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி அப்படின்ற சொல்லக்கூடிய சீமான் ஒருங்கிணைப்பாளர்களுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு விவாதம் என்ன போயிட்டுருக்குனால் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5-6 எலெக்ஷனாக இருக்குமா, கிட்டத்தட்ட இருக்கும் 5 எலெக்ஷனாகவே தனியாக நின்று போட்டி போட்டாச்சு. இதுக்கு மேலே தனியாக நின்று போட்டி போட்டுட்ருக்கு. விஜய் வராரு உள்ள. ஸோ இது வரைக்கும் 3rd பிளேஸ் இருந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது சப்போஸ் விஜய் உள்ள அடுத்த 2026 வராரு அப்படின்னா 2026 விஜய் வர சமயத்தில் மறுபடியும் விஜய் வுட் பி லீடிங் நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். அப்போ ஒரு 4th பிளேஸ் தள்ளப்பட்டுருவாரா? அடுத்து பிஜேபி இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷன் மட்டும் உருவாயிடுச்சு அப்படின்னா இதுவரையில் நாம் தமிழர் கட்சி தனியாக நின்று நம்ம ஓரளவுக்கு 8% ஓட்டு வாங்கி ஒரு ரெஜிஸ்டர்ட் கட்சியாக நிரூபித்தாச்சு. இதுக்கு மேலேயும் கூட்டணி அமைக்க மாட்டோம் நம்ம அடம்பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பவர் சென்ட்ரிக்கில் நம்ம வராமலே போயிடுவோம். நீங்கள் பார்த்தா தெரியும், அதிகபட்சமாக இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நம்ம பவரில் இல்லை, நாம் தமிழர் கட்சி பவரில் இல்லாமல் இருக்குது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த. இது கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொது மேடைகளில் இந்த மாதிரியான இந்த பாட்டை போட்டிருப்பாங்க, இந்த பாட்டு பாடப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் இபிஎஸ்சியோ இல்லை அதிமுக யாரையுமே கைது பண்ணல, நம்மளை ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னால் நாம் வந்து பவர் சென்டரில் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுகின்றது நாம் தமிழர் கட்சியினாலே. ஸோ இப்போ கடந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா விரைவில் அடுத்த 2026 எலெக்ஷனில் கூட்டணிக்கு நம்ம சேருவோம், சேர்ந்தால் தான் நம்ம நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வந்து எம்எல்ஏ உருவாக முடியும். அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ இருந்தாவது நம்ம வந்து கட்சிக்கு டெவலப் ஆனதுக்கான ஃபீல் இருக்கும் அப்படின்ற பேசப்படுகின்றது மக்களே. இந்த செக்மெண்ட்டில் இந்த ஒரு சென்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா யாரோட கூட்டணி சேர முடியும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பார்க்கும் பொழுது திமுகவோட அவங்க சேர்றது கஷ்டம். அதிமுகவோட கொஞ்சம் சாஃப்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரு சீமான் அவர்களுடைய மனைவியுடைய தந்தை வந்து அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிமுகவில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. ஸோ 2026
அதிமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை பிளான் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்க தெரிய வருது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் பாமக வந்து அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், பாமகவுடைய ராமதாஸ் பேசியிருப்பார், பாமகவும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒன்றாக இணைந்து 2024 ஆட்சி அமைக்கணும் பேசியிருப்பார். ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னால் பாமகவும் விசிகவும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைக்கிறன்றது அர்த்தம் இல்லை மக்களே. அப்படி அமைச்சா ஒன்றும் பெருசாக விளங்காது, அது வேறு விஷயம். அப்போது ஏதோ ஒரு பெரிய கட்சியில் போய் ஒன்றா சேர அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். அப்படி பார்க்கும் பட்சத்தில் 2026 நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், 2024 எலெக்ஷனை பற்றி இபிஎஸ் ஏற்ப சொல்லுவார், எங்களுக்கு இது முக்கியமே இல்லை. இபிஎஸ் சொன்ன வார்த்தை 24 எலெக்ஷனுக்கு முக்கியமே இல்லை, நாங்கள் எல்லாம் 26 மட்டும் தான் பிளான் பண்ணுறோம்னு சொல்லி பேசியிருப்பார். அப்போ 26க்கு ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கிறதாக தெரிகிறது. அந்த பிளானில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் பாமக, விஜய் வரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் 2026 உள்ளே வரப்போ விஜயோடைய ஆதரவாளர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்போ பேசப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட இருக்கிறவங்க சொன்ன முக்கியமான வார்த்தை 2026 விஜய் தனித்து போட்டி போடணுன்றது தான் விஜய்க்கு ஆசை. ஆஸ் விஜய் டு பி த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போகணும்னு ஆசைப்பட்றாரு. அப்படி போட்டி போட்டால் ஒன்றும் பெருசாக நிற்காது. எப்படி வந்து விஜயகாந்த் வந்து சூட்சமமாக அவர் தனித்து நிற்காமல் ஒரு பெரிய கட்சி கூட போய் இணைச்சிக்கிட்டாரோ தன்னை, அப்படி இணைத்து கொள்ளும் விதத்தில், இணைத்து கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சீட்டு கொடுத்து அவரை வந்து கூட உட்கார வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு விஜய்கிட்ட. இப்போ விஜய் கேட்டிருக்காரு, அப்படி போய் இணைச்சிக்கிறதுக்கு நான் எதுக்கியா கட்சி ஆரம்பிச்சேன்ற மாதிரி கேட்டிருக்காரு. பட் தென் ஹி வாஸ் கன்வின்ஸ்டுன்ற வார்த்தையும் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் அந்த கல்வி பட்டமளிப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு பற்றி பேசியிருப்பார். நீட் எதிர்ப்பை பற்றி இவ்வளோ நாள் பேசாத விஜய் இப்போ திடுப்புன்னு அவர் பேசுகிறாரு. அப்படிங்கிறப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு வாட்டி ஓட்டு போட வரப்போ சைக்கிளில் வந்திருப்பார். சைக்கிள் வந்து ரெட் அண்ட் பிளாக்ல போய் நடிச்சிருக்கும். அப்போது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஸோ 2026 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிலவரத்தை வச்சு பார்க்குறப்போ விஜயும் இவர் திமுகவும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது மக்களே. ஏன்னால் 26 சப்போஸ் விசிகே பிரிஞ்சு போனால் கூட விஜய் இருக்கிறப்போ விசிகேவை விட விஜய் பெரிய பவராக இருக்குன்றது தான் திமுகவோட பிளானிங்காக இருக்கிறதா தெரிகிறது. விசிகேவை பொறுத்தளவுக்கு பிரிஞ்சு வந்தால், சப்போஸ் அங்கேருந்து பிரிஞ்சு வர பிளான் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிரிஞ்சு வந்தாலும் எப்பா நீ அடுத்து பிரிஞ்சு அதிமுக தான் வர முடியும், விசிகே வந்து பிஜேபி கூட இணைய முடியாது, பிஜேபி ஜெயித்துக்க மாட்டாங்க, வந்து அதிமுக தான் வரணும், நானும் அதிமுக தான் வரப்போகிறேன், எதுவும் ஒன்றா இருக்கலாம் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி பாமக வந்து பேசிட்டாங்க, நான் அங்கே தான் வருவேன், நீ அங்கே வந்துரு ஒன்றாக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2026 பொறுத்தளவுக்கு அதிமுக ஒரு மிக கூட்டணி அமைக்க பிளான் பண்ணுறாங்கன்றது தெரியுது மக்களே. அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாமக இருக்கும், விசிகே வந்தால் வரலாம், இன்னொரு நாம் தமிழர் கட்சி அங்கே இருக்கும், அதிமுக. இப்போது ஆல்ரெடி இந்த இணைப்பில் பார்த்தீங்கன்னா சசிகலாவும் அமமுகவும் ஓபிஎஸும் இணைய கேட்டிருந்தாங்க, அதை ஒரு முடியாதுன்னு சொல்லிட்டார். அநேகமாக பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட ஓபிஎஸ்ஸு, அமமுக, சசிகலா, எஸ்ஆர்எம் அவர் ஐஜேகே இவங்கெல்லாம் மட்டும் அங்கே இருப்பாங்கன்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா பிஜேபியோடைய கூட்டணி வந்து வீக் கூட்டணியாக தான் இருக்க போகுது. எப்படி இருந்தாலுமே அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போ விஜயை தான் டார்கெட் பண்ணுறாங்க. விஜய் திமுகவுக்கு இணைஞ்சார்னால் திமுக மைட் கெட் லிட்டில் பவர். இணையாமல் தனியாக நிற்கிறப்பா அப்படின்னு சொன்னார்னால் அதிமுக will be more powerful. ஸோ இதனால் கூட இங்கே சாட்டை துரைமுருகன் மேலே டார்கெட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிகிறது மக்களே. ஏன்னா சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டி போட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. ஒன்று திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர், ரெண்டாவது இபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய தலைவர், 2 பேரும் போட்டி போட்டு அறிக்கை விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த போட்டி போட்டு அறிக்கை அப்படிங்கிறது வந்து இன்னும் நம்மளுடைய இந்த ஒரு அனுமானத்தை வந்து ஊர்ஜினப்படுத்துன்னு சொல்லலாம் மக்களே. இட் இஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் அரெஸ்ட் தான். இதை வந்து நாம் பார்க்கின்ற வரையில், இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஆதாரங்களை பார்த்துருப்பீங்க. இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது சாட்டை துரைமுருகன் மேலே இந்த வழக்கு போட்டதுக்கு பிரைமா ஃபேசி இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னால் ஆல்ரெடி பாடப்பட்ட ஒரு பாட்டை எடுத்து பாடினதுக்காக அவர் மேலே வழக்கு அப்படிங்கிறது வந்து பிரைமா ஃபேசி இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற மக்களே, ரீசெண்டாக வந்து சிம்பு ஒரு பாட்டு பாடிப்பாப்புல,
அந்த பாட்டுக்கு வந்து ஏதோ பீப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க, பீப் சாங்குன்னு போட்டாங்க. இப்போ அந்த பாட்டை அந்த பீப் இல்லாமல் இல்லை பீப்போடையே வேறு ஒருத்தவன் வந்து ஏதாவது மேடில் பாடினான்னா அரசு நோத்தி உள்ளே போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறதும். ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வழக்கு, ஒரு பொலிட்டிக்கல் மூவ். இந்த பொலிட்டிக்கல் மூவை பண்ணது சரியா தவறா அப்படிங்கிறதை பண்ண திமுக தான் சொல்ல வேண்டும். ஏன்னால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு பயத்தை காட்டலாம். ஏன்னால் இது எதுக்கு காட்டப்படுகின்றது அப்படின்னால் அடுத்து என்ன பேசுவாங்கன்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாங்கனால் அடுத்தது 2026 கூட்டணி வந்து நீங்கள் எப்படி பெரிய கூட்டணி வைக்க பிளான் பண்ணுறீங்களே இங்கே வாங்க கூப்பிடுவாங்க. இதற்காக கூட இந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவ் வைக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் பிரைம் ஆஃபீஸ் இல்லாத ஒரு கேஸுக்கு திருப்புன்னு கேஸை போகிற என்ன அர்த்தன்றதை பார்க்க முடிகிறது. மக்களே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது திமுக இதனை செய்திருக்கக்கூடாது. இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா பார்க்கிறோம். இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதை திமுக பின்பு உணரும் மக்களே. ஏன்னால் இந்த மாதிரி ஒரு அங்கங்கே பண்ணக்கூடிய இந்த ஒரு பொலிட்டிக்கல் குட்டி மூவால் அது தப்பாக கூட போய் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இவங்க வந்து கார்னர் பண்ணி கொண்டு வரதுக்குன்னு ஒரு டாக்டிக்கல் விஷயம் பிளான் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். ஆனாலும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது இது பொதுவெளியில் பொதுமக்களுக்கு ஒரு தப்பான உணர்வை கொடுத்து விடுன்றது மாற்று கருத்து கிடையாது. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுன்னா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும்.